ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் குளிர் தாங்க முடியல. இதை சமாளிக்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் 2 kg கோல் ஆர்டர் பண்ணி நம்ம மினி கிரில்லை வெளியே தூக்கியாச்சு. நாங்கள் யூஸ்வலாக ஃபயர் பண்ண ப்ளோ டார்ச்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோங்க. ஃபஸ்ட்டு இந்த கறியை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கிரில் மேலே அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் எப்பவுமே சமையலுக்கு தேங்காய் யூஸ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து வர கொட்டாங்குச்சியும் எடுத்து நாங்கள் வச்சுருந்தோம். அதையும் 2-3 எடுத்து அதுக்கு மேலேயே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் வேஸ்ட் பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா அதை சுருட்டி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண பழைய எண்ணெய் இருக்கும் அதில் முக்கி எடுத்து நம்ம கிரில்குள்ளே வச்சு ஃபயர் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் நல்லா பிடிச்சிரும். அதையே நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு எரிய விட்டால் இருக்க கறி எல்லாமே கங்காக மாறி வந்துடும். அந்த அனல்லே எங்களுக்கு இருக்கிற குளிர் எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் கிரில் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. இந்த கிரில் செட்டப் என் ஹஸ்பண்ட் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் நல்லா போன்லெஸ் பீஸ் சிக்கனாக வாங்கி அதில் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கங்கு எப்போ எரிஞ்சு முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ஃபயர் ஆகி செட்டில் ஆனதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்க்யூவர்ஸில் கோர்த்து அந்த கிரில் மேலே அப்படியே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த மேரினேஷன் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட்டு சில்லி பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, அப்புறம் லெமன் இதை மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கிரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஆயில் ஆர் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எதுவுமே அப்ளை பண்ணலை, அதுவும் ஜூஸியாக தான் இருந்துச்சு. சிக்கன் குக் ஆகிற கேப்பில் அப்படியே வீட்டில் செஞ்ச குப்பூஸையும் சைடில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குப்பூஸ் நான் ஹோல் வீட் ஃப்ளாரில் தாங்க செஞ்சுருந்தேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக எல்லாமே எடுத்து அசம்பிள் பண்ணுற டைம் குப்பூஸ் மேலே ஹோம்மேடாக செஞ்ச ஹம்முஸ் சாஸ், அப்புறம் கிரில் பண்ண சிக்கன், அப்புறம் வீட்லேயே பண்ண வெஜ் சாலட் எல்லாத்தையுமே லேயர் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு தரமாக இருந்துச்சுங்க. இந்த பெங்களூர் குளிருக்கு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஹாட்டான ஹோம்மேட் கிரில் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இதில் மெயின் பார்ட்டே இந்த கோலை ஃபயர் பண்ணுறதுல தாங்க இருக்குது. அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறோம். அப்புறம் என்னங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீக்கெண்டை வெல்கம் பண்ணிட்டோம். கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.